Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ராகி சேமியா பாயாசம். அதாவது நார்மலாக நம்ம சேமியா பாயாசம் பண்ணுவோம். ராகி சேமியா வந்து ரெடிமேடாக நம்ம கடையிலே கிடைக்கும். இது வந்து என்னென்னா நம்ம ஸ்டீமிங் பண்ணி பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி அவனில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டீம் பண்ண வேண்டியதில் அது ஒரு 3 minutes வச்சிங்கனாலே போதும். 3 minutes ஊற வைக்கணும், 3 minutes வந்து அவனில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி சேமியா பாயாசத்துக்கு ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதாவது என்னென்னா 180 grams அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதாவது 3 minutes ஊறணும். 3 minutes வந்து அதாவது அவனில் வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்வீட் செய்ய போகிறங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 minutesக்கு அப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூழ்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் எடுத்துருக்கோம். இது வந்து 3/4 லிட்டர் எடுத்துருக்குறோம். இது நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஆடை இருந்ததுனாலும் அதை நல்லா கொதிக்கட்டும். சேமியா வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நல்லா திக்காக இருக்குது. இப்போது தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டோம். இதை வந்து அவனில் வச்சு எடுத்துக்கலாம். சேமியாவை அவனில் வச்சு எடுத்துட்டோம். இது வந்து என்னென்னா ஸ்டீமிங்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டீமிங் பண்ண என்னென்னா மினிமம் வந்து ஒரு 10 to 15 minutes ஆகும். அவனில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். நம்ம அதனால் அவனில் வச்சுட்டோம். நம்ம சேமியா வந்து இது அதாவது 180 grams அப்படியே போட வேண்டாம். நம்ம வந்து ஒரு 100 grams அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பால் கொதிச்சிருக்கு. பால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே இருக்குது. 3/4 லிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி என்னென்னா நல்லா பாலாடை வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காகணும். இப்போ அடுத்தது நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வெந்துடுச்சு, பட் இருந்தாலும் பாலில் வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அவ்வளோதான். மீதி வந்து நம்ம இதை வந்து சுகரும் தேங்காய் ஏலக்காய் இந்த 3 போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மில்கில் வேகணும். நல்லா கலக்கி விடுங்க. ஏலக்காய் வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம சர்க்கரை 1 கப், அதாவது இது வந்து 150 grams அளவு இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை முந்திரி நெய்யில் கொட்டிட்டு அதாவது தேங்காயும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். நம்ம கூடவே வந்து தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு திராட்சை. இப்போ நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நெய்லேயே வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவுக்கு வந்து ஒன்று ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா மில்க் மிஸ்ட்டில் அந்த க்ரீம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான ராகி பாயாசம் ரெடி. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் பாதாம் கிரேட் பண்ணி துவைக்கலாம். சுவையான ராகி சேமியா பாயாசம் ரெடி. நம்ம மீதி இருக்கிற ஒரு 80 grams என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டோன்னா அந்தளவுக்கு அதாவது என்னென்னா கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடும். இதுக்கு வந்து என்ன சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி சேமியா ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம உப்புமா செய்கிற மாதிரி இது வந்து என்னென்னா ஸ்வீட். ராகி சேமியா இனிப்பு ரெடி. சுவையான ராகி சேமியா இனிப்பு ராகி சேமியா பாயாசம் ரெடி. ராகி சேமியா பாயாசம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ராகி சேர்த்தாதவங்க இந்த மாதிரி சேமியா பாயாசம் செஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலையும் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.